ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சமையல் பார்க்கலாம். தேங்காய் பால் சாதம் தான் பண்ணியிருந்தேன். இதுக்கு பெப்பர் சிக்கன் சூப்பரா இருக்கும். ஆனா நான் பண்ணல. அவரு பக்கோடா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. தேங்காய்ல 2, 3 பச்சை மிளகாய் போட்டு 2 வாட்டி அரைச்சிங்கன்னா திக்கான தேங்காய் பால் நம்மளுக்கு ரெடி ஆயிடும். குக்கர்ல எண்ணெய், நெய், அதுக்கப்புறம் பட்டை, லவங்கு, ஏலக்காய், கிராம்பு, சோம்பெல்லாம் போட்டு பொரிஞ்ச உடனே அந்த பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் லாஸ்ட்டாக தான் சேர்ப்பேன். அப்பதான் அதுக்கு எனக்கு ஒட்டாம வரும். கருவேப்பிலை, புதினா எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு, நான் இன்னைக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால 4 டம்ளர் தேங்காய் பால் ஊத்தி, அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு, எப்பவுமே கொதிச்ச பிறகு போடணும் இல்ல, கொதிக்கிறதுக்கு முன்னாடியே அரிசி போட்டாலே போதும், நல்லா சாஃப்ட்டா இருக்கும். கொதி வந்தவுடனே கொஞ்ச நேரம் விசில் போடாம சும்மா லைட்டா மூடி வச்சாலே போதும், சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடும். தேங்காய் பால் இருந்தாலே ஆப்பம் சுடாம எப்படி 2 ஆப்பத்த சுட்டு டிஃபன் வேலையும் முடிச்சுட்டேன். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.